ஹலோ! இன்னைக்கு என் பையனுக்கு கார்ன் கட்லெட் தான் செஞ்சிருந்தேன். டெய்லி ஃபுட்டில வெஜ்ஜஸ் சேர்த்து அவனுக்கு குடுத்து பார்ப்பேன். ஆனா, அந்த வெஜ்ஜஸ் மட்டும் கரெக்ட்டா கையால எடுத்து வெளிய போட்டுருவான் வாயிலருந்து. அவன வெஜிடபிள் சாப்பிட வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால இன்னைக்கு கட்லெட் மாரி செஞ்சு குடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இத நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். அவனுக்கு ஃப்ரை ஐட்டம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதனால ஷாலோ ஃப்ரை டைப்ல பண்ணி குடுக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கிறேன். இந்த கட்லெட் செய்றதுக்கு கட்லெட் பண்ணுறதுக்கு கார்னை வேக வச்சு உதிர்த்து எடுத்துக்கணும். இது கூடவே நான் இன்றைக்கி வெஜ்ஜஸ்க்கு கேரட், கேப்சிகம், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறேன். என் பையனுக்கு கேரட், கேப்சிகம் சுத்தமாக இறங்கவே இறங்காது. அதனால தான் நான் இதில் சேர்த்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜ்ஜஸை சேர்த்து இது கூட காரத்துக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், சீரக பவுடர் சேர்த்துட்டு பைண்டிங்க்கு கடலை மாவு, அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணிடுங்க. இந்த மிக்ஸை கட்லெட் ஷேப்க்கு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் கோகோனட் ஆயில் இல்லை ரீஃபண்ட் ஆயில் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் செஞ்சிருக்கிற கட்லெட்டை போட்டு 2 பக்கமும் வேகிற அளவுக்கு ஷாலோ ஃப்ரை ஆர் டீப் ஃப்ரை ஏதாச்சும் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஷாலோ ஃப்ரை வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லை டீப் ஃப்ரை தான் டேஸ்ட்டாக இருக்கும்னா டீப் ஃப்ரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே வந்து சூப்பர் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரையில் தான் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். வெஜ்ஜஸே சாப்பிட பிடிக்காத சின்ன குட்டீஸ்லேருந்து பெரிய குட்டீஸ் வரைக்கும் எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.